ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெளியிலங்கள்ல இருந்தா இன்றைக்கி நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக ஒர்க்கிங் உமனுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தை இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி லைட்டாக வதங்கி வந்தோடனே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் அணில் சேமியா அது 180 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 180 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பேக்கெட் முழுசாக எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். எப்பயும் போல் நம்ம டீ குடிப்போம் இல்லையா, இந்த டம்ளரில் 1.5லேருந்து 2 டம்ளர் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கன்னா முட்டை சாப்பிட அடம் பிடிப்பாங்க இல்லையா, நம்ம மேகின்னு டெய்லியுமா கிண்டி கொடுக்க முடியும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேமியாலும் செய்யலாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அடுத்து இது மாதிரி நல்லா கொதி வந்த உடனே நம்ம வறுத்த சேமியா தான் வாங்கியிருக்கோம். அந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தட்டில் எடுத்து பொறுமையாக தூவி விடுங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் கரெக்டாக பிரிஞ்சு நூல் மாணிக்கு ரொம்ப ஒட்டாமல் ஸ்டிக்கியே இல்லாமல் கரெக்டாக வரும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 3லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எல்லா தண்ணியும் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகி கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ சென்டர் பண்ணி ஒரு 2 எக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம 180 கிராம்ஸுக்கு 2 எக்கே கரெக்டாக இருக்கும். இல்லை 3 எக் சேர்த்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். இது மாதிரி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி லைட்டாக சுற்றி ஒயிட் கலர் வந்தோடனே நம்ம கரண்டியை வச்சு நல்லா நடுவில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்சம் கட்டியானவுடனே அந்த சைடில் இருக்கிற சேமியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான சேமியா ரெடிங்க. நல்லா ஆற விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்படியே புழுன்னு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த சேமியாவுக்கு சட்னி வச்சும் சாப்பிட்லாம். நான் ஜீனி வச்சு தாங்க சாப்பிட்ருக்கேன். ஜீனி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.